ரீசெண்டாக எங்களோட கிளைண்ட்டோட சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த கேபிள் எல்லாம் மெல்ட் ஆகி டெர்மினல் பிளாக்லாம் மெல்ட் ஆகி போச்சு. ஸோ இது என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்லோட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. பட் அது கிடையாதுங்க. இயர்லி ஒன்ஸ் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பார்க்கணுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கேபிள், அலுமினியம் கேபிள் ஜாயிண்ட் ஆகிற பக்கம் பை மெட்டாலிக் ஆகி இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ நாங்கள் லாஸ்ட் டைம் ஷடவுன்லேயே இதை நோட் பண்ணி சொன்னோம். பட் அவங்க அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனலே மெல்ட் ஆகிற அளவுக்கு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எது இருந்தாலும் ப்ராப்பராக உங்கள் பேனல் இருந்துச்சு இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் பிளான் பண்ணி ஒரு ஆஃப் டேவாவது இது டெடிக்கேட்டடாக ஒரு ஆஃப் டே மெயின்டெனன்ஸ் பிளான் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டீமோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல், ஹோம் எலக்ட்ரிக்கல் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டீமோட காண்டாக்ட் நம்பர் அட்டாச் பண்ணுறோம், காண்டாக்ட்